ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நிறையா மெத்தடில் செய்யலாம். இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். இது வந்து நம்ம வெங்காய தக்காளியை வந்து அரைச்சி நம்ம இதில் சேர்த்து செய்ய போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு வந்து இதில் வெண்டைக்காய் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மீடியம் சைஸில் வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4லிருந்து 5 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். அந்த குவான்டிட்டியில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ எவ்வளோ அளவில் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து நான் சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வெண்டைக்காயை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிறோம். இது வந்து ஒரு 200 கிராம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம புளிக்குழம்புக்கு வந்து புளி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, காரக்குழம்புக்கெல்லாம். ஸோ புளி இருக்கிறதுனால நம்ம தக்காளி வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணால் போதும். ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த சின்ன வெங்காயத்தையும் தக்காளியையும் வந்து நம்ம கடலெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்க போகிறோம். ஸோ அதே டைமில் வந்து இன்னொரு சைடு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை வந்து கல்லுப்பு போட்டு அதை நல்லா நம்ம வந்து ஆயில் இல்லாமல் ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ப்ரௌன் ஆகிடக்கூடாது, அந்த க்ரீன்லேயே இருக்கணும். ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும். ஏன்னா வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய அந்த வளவளப்பு தன்மை வந்து போகணும். அதுக்காகத்தான் நம்ம இதை செய்கிறோம். ஸோ ஆயில் இல்லாமல் நம்ம சிம்பிளாக அதை வந்து நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ட்ரையாக நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வெண்டைக்காய் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து வெங்காய தக்காளியை இன்னொரு சைடு வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது. இன்னொன்று வந்து நம்ம புளி தண்ணி. இந்த மூணையும் வந்து நம்ம ரெடி பண்ணோம்னா நம்ம வந்து செஞ்சிடலாம். அடுத்தது வந்து இது தண்ணி விட்டு வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் அதை மஞ்சத்தூளும் குழம்பு மிளகாத்தூளும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து நம்ம வீட்லேயே அரைச்சது. அது இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் மல்லித்தூளும் அதுக்கப்புறம் வரமிளகாத்தூள், அப்புறம் நம்ம இப்போ வந்து காரக்குழம்பு புளிக்குழம்புமே வந்து மசாலா இருக்குது, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வந்து அந்த மசாலா வந்து நல்லா ஆயிலில் வந்து ஃப்ரை ஆனவுடனே நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதில் தேங்காய் வந்து ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் வந்து கொஞ்சம் க்ரீமியாக நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தேங்காய் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து தேங்காய் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் அது வந்து ஒரு மாதிரி க்ரீமியாக வரும். கலர் வந்து ரொம்ப டார்க்காக வராது. இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் வரும், ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்ததுனால. ஸோ இந்த தேங்காயை வந்து நம்ம அது வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, வெங்காய தக்காளி, அதோடைய சூட்டில் தான் வந்து நம்ம வதக்க போகிறோம். இது வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த சூட்லேயே வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மசாலாவோட பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். அதுக்கடுத்தது நம்ம ஊற வச்சுருந்த அந்த புளி தண்ணியை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த 3 ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம், மசாலா அரைச்சி வச்சதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காயை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இன்னொன்று வந்து புளி தண்ணி. இது ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கடாயில் எப்பவும் போல் எண்ணெய் விட்டு தாளிப்பு பொருட்கள், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறோம். ஸோ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தா அந்த வெண்டைக்காயை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஆயிலே நல்லா
அது சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் உப்பு, காரம் அதெல்லாமே பார்த்துட்டு தேவையான உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் அது எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல்